நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாள் ஜெப வேளையிலும் ராஜா உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் வந்து காத்திருந்து அப்பா உம்முடைய வசனத்தை கேட்கும்படியாக தந்த கிருபைக்காக அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் வெளிப்படுங்க, நீங்கள் பேசுங்க. உம்முடைய பிள்ளைகளிடத்திலே ஆண்டவரே நீங்கள் நல்வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க. மனிதனை மறைத்து உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும் சுவாமி. என்னை நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நீரே பேசி பிள்ளைகளை தைரியப்படுத்தி பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான ஓய்வு நாள் ஜெப வேளையிலும் உங்கள் மத்தியில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்த கிளேட்டஸ் எட்வர்ட் ஐயா அவர்களுக்காக மற்றும் சபையின் மூப்பர்கள் பெரியவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். சரி, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இன்று நம்முடைய திருமண்டலத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு The works of Jesus are signs of his being Christ. அதாவது இயேசுவின் கிரியைகள் அவர் கிறிஸ்து என்பதற்கான அடையாளங்களாகும். அதாவது இயேசு உலகில் வாழ்ந்த காலத்தில் அவருடைய அனைத்து கிரியைகளும் அவர் கிறிஸ்துவாக இருப்பதற்கான அடையாளங்களை வெளிப்படுத்துகிறது என்பதே இதற்கான முழுமையான பொருள். பிரியமானவர்களே, நாம் நினைப்போம் இயேசு கிறிஸ்து இவ்ரெண்டு வார்த்தைகளும் ஒன்று தானே. அப்படி இல்லை பிரியமானவர்களே. இயேசு என்கிற வார்த்தைக்கு இரட்சகர், பாவத்தை நீக்கி நம்மை பரிசுத்தத்தில் வழிநடத்த ஒரு இரட்சகர் என்கிற அர்த்தம். இன்னும் கிறிஸ்து என்கிற வார்த்தைக்கு கிரேக்கத்திலே பார்த்தோமானால் கிறிஸ்டோஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எபிரேய வார்த்தை மெசாயா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை தான் நாம் தமிழில் மேசியா என்று அழைக்கிறோம். அப்படி என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, அதாவது உலக தோற்றத்திற்கு முன்பாகவே மனுக்குலத்தின் மீட்புக்காக ரட்சிப்புக்காக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவிடம் சிலர் வந்து அப்படி கேட்டார்கள். இவ்வுலகத்திலே வாழும்போது கேட்டார்கள், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர நாங்கள் காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டார்கள். அதாவது ஜனங்கள் அப்படி நினைத்து கொண்டார்கள், இவர் யோசேப்பின் குமாரன் இயேசு, இன்னும் தச்சனின் குமாரன் தானே அப்படின்னு நினைத்து கொண்டார்கள். ஆனால் கிறிஸ்து என்கிற ஒரு முழுமையான வெளிப்பாடு ஜனங்கள் மத்தியில் இல்லை. பிரியமானவர்களே, அதுக்கு தான் இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் எழுப்பினார்கள். ஆனால் இயேசு சொன்னார், குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது, மரித்தோரும் எழும்புகிறார்கள். இதற்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? நான் தானே கிறிஸ்து அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, அப்படியே ஒரு தடவை சமாரிய ஸ்திரீயும் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னால், இயேசுவிடம் ஒரு வார்த்தை சொன்னார், இயேசு கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதாவது மேசியாவாகிய கிறிஸ்து தான் எதிரே நின்று பேசிக்கொண்டு இருக்கிறார் என்பதை அதாவது அறியாமல் அவள் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஜீவ தண்ணீரை, சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் அவர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியாமல் கிறிஸ்து யாரோ அப்படி என்று நினைத்து அவர் இயேசுவிடம் அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே,
அதாவது இப்படி நிறைய இடங்களிலே இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக நடமாடியும் அவர்தான் கிறிஸ்து என்று ஜனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மேசியாவாக ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனமும் இல்லை. அவர்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருந்தது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பாக நிறைய பேர் நான் தான் கிறிஸ்து என்று எழும்பினார்கள். ஆனால் அவர்கள் யாரும் நிலை நிற்க முடியவில்லை. பிரியமானவர்களே, ஆனால் நாம் அருமை இரட்சகர் இயேசு மாத்திரமே நான் தான் கிறிஸ்து ஆகிய மேசியா என்று நிரூபித்து காண்பித்து இன்றும் சதா காலமும் இன்றும் ஜீவித்திருக்கிறார், இன்றும் அரசாளுகிறார், மீண்டும் வரப்போகிறார். பிரியமானவர்களே, அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவன். அவருடைய ஆண்டுகள் ஒருபோதும் முடிந்து போவதில்லை. பிரியமானவர்களே, அவர் என்றும் ஜீவனுள்ள தேவன். அவர் கிறிஸ்து என்பதை அவர் நிரூபித்து காண்பித்திருக்கிறார். சரி, இந்நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் என்னென்ன செயல்கள் அவர் கிறிஸ்துவாக இருப்பதற்கான அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். இன்று நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. நசரேயனாய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர்களுடைய கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராயும் சூಚಿத்திருந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். பிரியமானவர்களே, அதாவது இதற்கு முந்தின வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது பேதுருவும் கொர்நேலியும் சந்தித்த போது அவர்கள், அதாவது பேதுரு வந்து கொர்நேலியும் அவனுடைய வீட்டாரிடத்திலும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அதாவது நசரேயனாகிய இயேசுவே, இந்த வசனத்தை அவன் அப்படியாக சொல்லுகிறான். பிரியமானவர்களே, அதாவது இந்த ஒரு வசனத்தில் முழுமையாக அடங்கியிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ஊழியம், கிரியைகள், செயல்பாடுகள் எல்லாமே ஒரு தொகையாகவே அடங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் பார்த்தோம்னா இந்த வசனத்தில் நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக நாம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். சரி, முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் தேவன் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணி இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. எங்கு எப்போது அபிஷேகம் பண்ணியிருந்தார் என்று சொல்வோமானால், இயேசு தன்னுடைய ஊழியத்தை துவங்குகிறதற்கு முன்பு யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெறுவதற்காக வந்தபோது பிதாவாகிய தேவன் அவரை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்து இவரே என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி முத்திரை போட்டார். பிரியமானவர்களே, அதாவது யோர்தான் நதியில் திரியேக தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்று பேரும் ஒருமித்து இணைவதை நாம் இந்த இடத்திலே பார்க்க முடியும். யோவான் 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது யோவான் ஸ்நானகன் இப்படியாக சொல்லுகிறார், ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று சொல்லியிருந்தார். பிரியமானவர்களே, அதாவது முன்னவே அறிவிக்கப்பட்டதா இருந்தது. இப்படியாக வசனம் சொல்லுகிறது, இயேசுவை பிதாவாகிய தேவன் வந்து அளவில்லாமல் தன்னுடைய ஆவியினாலே நிரப்பியிருந்தாராம். அளவில்லாமல், அதற்கு ஒரு அளவே இல்லை, அந்த அளவுக்கு ஆவியானவரால் இயேசு வந்து நிரப்பியிருந்தார். பிரியமானவர்களே, அதான் இயேசுவானவரால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையான கிரியைகளை செய்ய முடிந்ததை நாம் பார்க்க முடியும். இயேசுதான் கிறிஸ்து என்பதை, அவர்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை அவர் யோர்தான் நதியிலே தேவன் வெளிப்படுத்தி நிரூபித்தும் காண்பித்திருக்கிறார். அதே மாதிரி நாம் சற்று பார்த்தோமானால் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே நாம் திரும்பி பார்த்தோமானால் அநேக ஜனங்களை, அநேக மனிதர்களை தேவன் வெவ்வேறான காலகட்டங்களிலும் வெவ்வேறான சூழ்நிலைகளிலும் அபிஷேகம் செய்வதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, யாத்ராகமத்திலே பெசலெயேல் அப்படிங்கிற ஒரு மனிதனை ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவதில்லை, அதில் கலை மற்றும் தொழில்நுட்பத்தின் திறன்களுக்காக ஆண்டவர் வந்து அபிஷேகம் செய்தார் என்று பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே ஒத்னியேல், கிதியோன், சிம்சோன் ஆகியோரே தேவன் பலமாய் அபிஷேகத்தினால் நிரப்பினால்
பெலிஸ்தரின் கையிலும் மீதியானியரின் கைகளிலிருந்தும் விடுவிப்பதற்காக, இஸ்ரவேலை மீட்டு எடுப்பதற்காக அவர்களை விசேஷித்த அபிஷேகத்தினால் நிரப்பியிருந்தார். ஆனால் சிம்சோனையோ வென்றால் பலத்த ஒரு அபிஷேகம். அவன் பால சிங்கத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு அபிஷேகத்தின் வல்லமை அவனிடத்திலே காணப்பட்டது. ஒரு விசேஷித்த அபிஷேகம் காணப்பட்டது. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள், ஏசாயா, எசேக்கியேல், தானியேல், இவர்களை அபிஷேகத்தினால் அவர் நிரப்பினார். அதாவது நல்வார்த்தைகளை கூற, ஜனங்களை பாவத்திலிருந்து கண்டித்து உணர்த்த, யூதேயா மற்றும் இஸ்ரவேல் தேசங்களுக்கு தீர்க்க தரிசனங்களை அறிவிக்க இவர்களையும் அவர் நிரப்பினார் என்று பார்க்கிறோம். ராஜாக்களிலே சவுலும் தாவீதும் தலைமைத்துவத்திற்காக அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டனர். அதாவது இஸ்ரவேலை அரசாட்சி செய்ய, ஆள அவர்கள் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டதை நாம் பார்க்க முடியும். இப்படி பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பல காலகட்டங்களிலே பல்வேறு மனிதர்களை ஆண்டவர் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலங்களிலும் ஒவ்வொரு தேவைகளுக்காக அவர் அபிஷேகத்தினால் தன்னுடைய ஆவியினாலே நிரப்புகிறதை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டை நாம் பார்த்தோமானால் தனிநபர்களாகவும் குழுக்களாகவும் ஆண்டவர் அபிஷேகத்தினாலே, அந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறதை பார்க்க முடியும். யோவான் ஸ்நானகன் பிறப்பிலிருந்தே, அதாவது தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டான் என்று வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதே மாதிரி யோவானின் தாயார் எலிசபெத் மரியாளை சந்தித்த போது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார். அதே மாதிரி அப்போஸ்தலர் 2 நாம் வாசிக்கும் போது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது சீஷர்கள் எல்லாரும் ஒருமித்து கூடி இருக்கிறார்கள் மேல் வீட்டு அறையில். அப்பொழுது ஆவியானவரின் அபிஷேகம் பலமாய் ஊற்றப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். எந்த இடத்திலும் இல்லாத ஒரு அபிஷேகம் இந்த இடத்திலே காணப்படுகிறது. அவர்கள் ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அங்கே வந்திருந்த மற்ற ஜனங்கள் எல்லாம் எப்படி இவர்கள் நம்முடைய ஜென்ம பாஷையிலே பேசுகிறார்கள் என்று ஆச்சரியத்தோடு திகைப்போடும் அப்படி பார்க்கிறதை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்கள். அந்த அளவுக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலும் இன்னும் புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலும் தொடர்ச்சியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர்கள் 10 நாம் இதுதான் கொடுக்கப்பட்ட தலைப்பு. அதை நாம் வாசிக்கும் போது தொடர்ச்சியாக வாசித்தால், பேதுரு புறஜாதிகளுக்கு பிரசங்கித்துக் கொண்டே வருகிற போது வசனத்தை கேட்டு கொண்டு இருந்த யாவர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதும் தேவனை புகழுகிறதுமாய் மாறினார்கள். அங்கு வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள ஜனங்கள் எல்லாம் எப்படி இந்த புறஜாதிகள் மத்தியிலே ஆண்டவர் பொழிந்தருளினார் என்று வியப்போடு பார்த்தார்கள். ஃபர்ஸ்ட் டைமா, முதல் தடவையாக புறஜாதிகள் மத்தியில் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தின் ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டதை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. படிப்பறிவில்லாத சாதாரண ஒரு மனிதன் மறுதலித்து பயந்து ஓடி ஒதுங்கின பேதுருவை கொண்டு ஆண்டவர் எவ்வளவு வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார் பாருங்க. ஏன் நம்மளை கொண்டு பயன்படுத்த முடியாதா? ஆண்டவர் தான் கடைசி காலங்களிலே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்களா பிரியமானவர்களே? கடைசி நாட்களிலே நான் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், எல்லாரும் என்னுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும். ஜாதி, மொழி, இனம் எதுவும் வித்தியாசம் இல்லாமல் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அந்த அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பெற்றிருந்தால் சரி, பெறாவிட்டால் நாம் தாகத்தோடு, விருப்பத்தோடு, வாஞ்சையோடு அந்த அபிஷேகத்தை என் மீதும் ஊற்றுங்கப்பா, உம்முடைய ஆவியிலே நானும் நடத்தப்படணும்ப்பா. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே நீங்கள் நிரப்பலையா? புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே நீங்கள் மனிதர்களை நிரப்பலையா? ஆண்டவரை கடைசி நாட்களிலே எங்களுக்கும் நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்களே, இந்த அபிஷேகத்தின் வல்லமை எங்களுக்கு வேணும். அவர்தான பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. இயேசு கடைசியாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகும்போது சீஷர்களிடத்திலே கூறின வார்த்தை, நான் உங்களை தனியே திக்கற்றவர்களாக விடேன், என்றென்றைக்கும் உங்களோட இருக்கும்படியான சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை தந்தருளுவேன் என்று சொல்லி வாக்களித்தார். கடைசியாக சொல்லுகிற வார்த்தை எவ்வளவு முக்கியத்துவம் பார்த்தீங்களா? அதனால் இந்த அபிஷேகத்தை நாம் நாட வேண்டும், இந்த அபிஷேகத்தை நாம் கேட்க வேண்டும், இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அப்பொழுதுதான் நம் உலகம் எங்கும், நம்ம இருக்கிற பகுதி எங்கும் நாம் சாட்சிகளாக ஆண்டவருக்கு மாற முடியும். சாட்சிகளாக மாறி ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். இரண்டாவதாக, அவர் நன்மை செய்தார். அதாவது அந்த வசனத்தை அப்படி தொடர்ச்சியாக வாசித்தால், தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தார். பிரியமான என் தேவ ஜனமே, நம் அருமை இரட்சகர் இயேசுவிடம்
பல ஜனங்கள் பல தேவைகளுக்காக வந்தார்கள். பாவ மன்னிப்புக்காக வந்தார்கள், சுகத்திற்காக வந்தார்கள், விடுதலைக்காக வந்தார்கள், ரட்சிப்புக்காக வந்தார்கள். இப்படி பல தேவைகளுக்காக வந்தார்கள். எல்லாவற்றையும் தேவன் இலவசமாக கொடுத்தார். எல்லா நன்மைகளையும் தேவன் இலவசமாக கொடுத்தார். பொதுவாக சுவிசேஷத்திலே நாம் பார்த்தோமானால் ஜனங்கள் தான் ஓடி 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 போய் ஆண்டவரிடத்தில் ஏதாவது நன்மை கிடைக்காதா அப்படி என்று ஆண்டவரை தேடி அவளோடு அவரை பற்றி கொண்டு அவர் ஆண்டவரை எங்கெல்லாம் போறாரோ அப்படி தேடி போவாங்க. ஆனால் லூக்கா 7ஆம் அதிகாரம் 11-17 நாம் வாசிக்கும் போது இயேசு ஒரு விதவையின் கண்ணீரை கண்டு நான் போய் அவளுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி அவரே போய் அந்த இடத்திலே ஒரு அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நாயின் என்னும் ஊருக்கு இயேசு வந்து அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது ஒரு மரித்த பிரேதத்தை அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறதை பார்த்தபோது அந்த தாய்க்கு ஒரே ஒரு மகனாக இருந்தான். எல்லா ஆதரவும் அந்த மகன் தான், எல்லா எதிர்காலம் எல்லாமே அந்த மகனாக தானே இருந்தான். அவர் விதவையின் தாய், அதாவது யாருமே அவளுக்கு தஞ்சம் அடைக்கலாம் எதுவுமே இல்லை. அந்த மகனை தான் அவள் முழுமையாக நம்பி இருக்க வேண்டும். அந்த மகனை அவள் இழந்ததினாலே மிகுந்த கண்ணீரோடு பாரத்தோடு துக்கத்தோடு அந்த ஊர்வலத்திலே அவள் கடந்து செல்கிறவளாக இருக்கிறார். அதை கண்ட இயேசு கிறிஸ்து மனதுருகி கிட்ட வந்து மகளே அழாதே, உனக்கு நான் இருக்கிறேன் சொல்லி அந்த பாடையை தொட்டு சுகப்படுத்தி மரித்தவனை எழுப்பி பேச வைத்தார். பிரியமானவர்களே, அவர் இன்றும் ஜீவன் உள்ள தேவன். அவர் எப்பேற்பட்ட அற்புதத்தையும் செய்ய முடியும். அதை ஜனங்கள் எல்லாரும் சொல்கிறார்கள், மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்று. தேவன் ஜனங்களை நம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த கண்ணீரை, ஒரு விதவையின் கண்ணீரை அவர் களிப்பாக மாற்றிவிட்டார். அந்த இடத்திலே இயேசு உலகத்திலே வாழும்போது ஒரு 3 நபர்களை உயிரோடு எழுப்பினார். பிரியமானவர்களே, 3 பேரையும் வெவ்வேறான காலகட்டங்களில் வெவ்வேறான சூழ்நிலைகளிலே எழுப்பினார். எவிரிவின் மகளை மரித்த உடனே அந்த கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் எழுப்பிவிட்டார். விதவையின் மகனை அடக்கம் பண்ண கொண்டு போகிற சமயத்திலே அவர் எழுப்பினார். சிநேகிதனாகிய லாசருவை மரித்து 4 நாள் கழிச்சு எழுப்பினார். பிரியமானவர்களே, அதாவது இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், தேவனால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் எந்த சூழ்நிலையிலும் மரித்தவர்களை எழுப்ப முடியும். அவர் எந்த சூழ்நிலையிலும் அற்புதம் செய்ய முடியும். எப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் அவர் மாற்ற முடியும். அது உடனேயும் செய்வார், கொஞ்சம் தாமதமாகவும் செய்வார், ரொம்ப நாள் கழிச்சும், ஆனால் கட்டாயம் அவர் செய்வார். எல்லாமே முடிந்து போன சூழ்நிலையிலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் அற்புதம் செய்கிற தேவன். 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் முதல்ல இருந்து அப்படி வாசிக்கும் போது அந்த 100க்கு அதிபதி ஒரு வேலைக்காரன் ஒரு வார்த்தை சொல்லி, குணமாக்கும் ஆண்டவரே என் வேலைக்காரனை, பிரியமான வேலைக்காரனை குணமாக்கும் என்று 100க்கு அதிபதி வேண்டிக் கொள்கிறான். ஆண்டவர் உடனே ஒரு வார்த்தை சொல்லி அதை குணமாக்கினார், அவனை குணமாக்கினார். அதில் கொஞ்சம் தாமதமாக, ஒருவேளை இப்படி நான் சிந்தித்து பார்த்தேன், ஒருவேளை அந்த வேலைக்காரன் வந்து வீட்டுக்கு வரணும்னு வைத்திருந்தால் ஆண்டவர் காலதாமதமாயிருக்கும். அந்த மனிதனுடைய பிரேதத்தை அவர்கள் அடக்கம் செய்திருப்பார்கள், எழுப்பலாம். ஆனால் அந்த இடத்துல அவர்களுக்கு விசுவாசம் இருக்காது. லாசருவை எழுப்பினார், ஆனால் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருந்தால், விசுவாசம் உள்ளவளா இரு, விசுவாசம் உள்ளவளா இரு என்று சொல்லிக்கொண்டே இருந்தால். ஆனால் அடக்கம் பண்ணப்பட்டா அந்த விசுவாசத்தின் அளவின்படி தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். பிரியமானவர்களே, அதான் அந்த விதவையின் கண்ணீரை, இது ஒரு ஆண்டவருடைய பிளானை பாருங்களேன். அந்த உடனே அந்த 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லும், நான் போதும் ஆண்டவரை சொன்ன உடனே ஒரு வார்த்தை சொல்லி மறுநாளிலே ஆண்டவர் கிளம்பி கிட்டத்தட்ட கப்பர்நகூமிலிருந்து பிரயாணப்பட்டு கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் நாயின் ஊருக்கு அப்படி செல்லுகிறார். 25 மைலாம். அவ்வளவு தூரம் ஆண்டவர் போய் ஒரு நன்மை செய்வதற்காக ஆண்டவர் அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு போகிறார் என்று பாருங்களேன். வித்தியாசமாக இருக்கிறது. ஊர் பேர் அறியாத ஒரு விதவையின் மகளுக்கு இவ்வளவு தூரம் தேடி போய் நன்மை செய்கிறார் என்றால், ஏன் உங்களுக்கும் எனக்கும் செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். பிரியமானவர்களே, யாரோ எப்படியோ இரவும் பகலும் அவரை நோக்கி காத்து கொண்டு இருக்கிற, கதறி கொண்டு இருக்கிற, ஓயாமல் அவரை கூப்பிட்டு கொண்டு இருக்கிற உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாரா? பிரியமானவர்களே, கட்டாயம் செய்வார். உங்க சூழ்நிலைகள் மரித்த சூழ்நிலைகளாக காணப்படலாம், எல்லாம் முடிந்தது, எல்லாம் அவ்வளவுதான், தோல்வி, நஷ்டம், ஏமாற்றம் அப்படின்னு காணப்படலாம்.
ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் நன்மை செய்ய முடியும். அதாவது அந்த வாழ்க்கையில நீங்க ஒருவேளை அழுது கொண்டு இருக்கலாம், யாருக்கே தெரியாம எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையில எல்லாம் நஷ்டம் தோல்வி அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒரு துக்கத்தினாலே ஏதோ ஒரு பாரத்தினாலே உங்கள் மனம் கலங்கி கொண்டு இருக்கலாம். அந்த காரியத்திலே நான் நன்மை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் தைரியமாய் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், இனிதான் ஆரம்பம் அப்படி என்று சொல்லி, ஆண்டவரே உம்மால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லப்பா, நீங்க எப்படி இப்படிப்பட்ட நன்மைகளை எங்களால் செய்ய முடியும் என்று விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்து உங்களை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன். உங்கள் கண்ணீர் ஒருபோதும் வீணாய் போவதில்லை. நெடுங்காலமாய் நான் இதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறேன் என்று கவலைப்படாதீர்கள். நிச்சயமாக எந்த துக்கமாக எந்த பாரமாக இருந்தாலும் ஆண்டவர் நன்மை செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். இன்னொன்னும் அவர் அதாவது ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு நன்மையை எதிர்பார்த்து 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 காலதாமதம் ஆனதுனால ஏதாவது ஒரு துக்கத்தினால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருங்கள். அவர் லேட்டானாலும் சரி எப்போனாலும் சரி ஆண்டவர் அந்த நன்மையை வழங்காமல் விட மாட்டார். பிரியமானவர்களே, உங்கள் ஜெபம் கேட்கப்படும். யோவான் 20:30-31 வாசிங்க. இந்த புஸ்தகத்தில் எழுதிராத நிறைய காரியங்கள் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறார், நன்மை செஞ்சிருக்கிறார், எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் எழுதப்படலை. அப்படி எழுதினால் புஸ்தகமே கொள்ளாது. அவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னும் அதற்கு அடுத்த வசனத்தை வாசிக்கும்போது நீங்கள் அதாவது இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் வாசித்து அவரே கிறிஸ்து, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கும்படியாக இப்படிப்பட்ட காரியங்கள் உண்மையுள்ள ஜீவனுள்ள அந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்டு இருக்கிறதை அதை யோவான் சுட்டி காமிக்கிறவராக இருக்கிறார். அதே போல் நாமும் நன்மையை பெற்று பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக இயேசுவின் சுபாவத்தை மற்றவர்களிடத்தில் பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக பிசாசின் வல்லமையை அவர் ஜெயித்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கவனிங்கள். பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட, அப்போ பிசாசினிடத்துல ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது, அப்படி தானே? ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது. அதனால தான் அந்த வசனம் அப்படி சொல்லுகிறது. பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குகிறவராக சுற்றி தெரிந்தார். ஒருவேளை அது பாவமாக இருக்கலாம், சாபமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு தரித்திரம், ஏதாவது ஒரு மந்திரவாதம், ஏதாவது ஒரு பிசாசினால் உண்டாகிற ஏதாவது ஒரு கிரியைகளாக இருக்கிறான். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் அது எல்லாமே இருக்கிறது உண்மை. அதாவது பிசாசின் கிரியைகள் இருக்கிறது எல்லாமே உண்மை, அதை மறுக்க முடியாது. ஆனால் எந்த கிரியைகள், எந்த பிரச்சனை, எந்த பிசாசின் கிரியைகளாக இருந்தாலும் சரி, அதை முறியடித்து தள்ளக்கூடிய வல்லமை யாரிடம் இருக்கிறது? நம்முடைய இயேசுவிடம் இருக்கிறது ஐயா. அதை எப்பேற்பட்ட பிசாசின் கிரியைகள், எப்பேற்பட்ட பிசாசின் போராட்டம், அவனுடைய வல்லமை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை முறியடித்து தள்ளக்கூடிய வல்லமை இயேசுவிடம் இருக்கிறது. அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவ்வளவு எழும்பி தேவ பிள்ளைகளுக்கு எவ்வளவு காரியங்கள் செய்ய நினைத்தாலும் நம்மிடத்தில் இருக்கிறது யாரு? யூதா கோத்திரத்தின் சிங்கம். பிரியமானவர்களே, அவர் ஒருபோதும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். அவரை உண்மையாய் தேடும் போது, நம் உண்மையாய் பற்றி கொள்ளும் போது பிசாசின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்காது, பிசாசின் கிரியைகள் நம்முடைய குடும்பத்திலே பலிக்காது. பிரியமானவர்களே, இயேசுவின் வல்லமை பெரியது, இயேசுவின் வல்லமை பெரியது. எந்த ஒரு பிசாசும் இயேசுவிடம் நிற்க முடியாது. பிரியமானவர்களே, அதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறார், சுற்றி திரிந்தார். and healing all who were oppressed by the devil அப்படின்ட்டு ஆங்கில வேதாகமத்தில் இருக்கிறது. இந்த oppressed என்கிற வார்த்தையை கிரேக்க மூல பாஷையிலே பார்த்தோமானால்
கட்டாடு நாஸ்டேஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது டு எக்ஸைஸ் ஹார்ஷ் கண்ட்ரோல் ஓவர் ஒன் ஆர் டு யூஸ் ஒன்ஸ் பவர் அகேன்ஸ்ட் ஒன். அதாவது ஒருவர் மீது கடுமையான கட்டுப்பாட்டை பயன்படுத்துவது அல்லது ஒருவருக்கு எதிராக ஒருவரின் சக்தியை பயன்படுத்துவது. அதாவது பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறபடியினால் தன்னுடைய முழு பலத்தையும் தன்னுடைய முழு சக்தியையும் எப்படியாவது அகப்படுத்தி விட வேண்டும், எப்படியாவது தன்னுடைய வல்லமையை கொண்டு தேவ பிள்ளைகளை அகப்படுத்தி விட வேண்டும், எந்த காரியத்திலேயாவது அவர்களை முடக்கிவிட வேண்டும் என்று முழு சக்தியை பயன்படுத்துகிறவராக இருக்கிறான். மனித குலத்துக்கு எதிராக பெரும்பாலான காரியங்களுக்கு மனிதர்களின் பிரச்சனைக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறான். நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் பிசாசின் கிரியைகள் இருக்கிறது பிரியமானவர்களே. அந்த கிரியைகளை அழித்து நிர்மூலமாக்கி சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். எந்த இயேசுவின் இரத்தத்துக்கு முன்பாக எந்த பிசாசின் வல்லமையும் நிலைநிற்க முடியாது பிரியமானவர்களே. அவர் சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தை சொன்னால் போதும், எப்பேற்பட்ட பிசாசாக இருந்தாலும் நடுங்கிதான் ஆகணும் பிரியமானவர்களே. அவரிடத்திலே விசேஷித்தமான அந்த வல்லமையை காட்டிலும் 1000 மடங்கு கோடி மடங்கு நம்முடைய ஆண்டவரிடத்திலே வல்லமை இருக்கிறது பிரியமானவர்களே. அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இன்னும் மார்க் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது கதர்நேருடைய நாட்டுக்கு இயேசு வருகிறார். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு வருகிறவனாய் இருக்கிறான். கல்லறை தான் அவருக்கு குடியிருப்பு, கல்லறை தான் அவருடைய சஞ்சரிப்பு. எப்பொழுதும் கல்லறை கல்லறை என்று அவனுடைய அசுத்த ஆவி அந்த மாதிரி அவனை கட்டி வைத்து இருக்கிறது பிரியமானவர்களே. சங்கிலிகளாலும் விலங்குகளாலும் அவனை கட்டினால் கூட அதை தகர்த்து விட்டு வெளியே வருகிற ஒரு மனிதனுக்கும் கட்டுப்பட மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு பிசாசின் கொடூரமான ஒரு தாக்குதல் அந்த மனிதனிடத்திலே காணப்பட்டது. அதாவது இரவும் பகலும், அதாவது டே அண்ட் நைட் அவன் மலைகளிலும் அதாவது கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு தன்னுடைய கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருப்பானான். அந்த அளவுக்கு அந்த பிசாசு அந்த அளவுக்கு கொடூரமாக தன்னை காயப்படுத்தி அந்த மகனை அவ்வளவு கூட கஷ்டப்படுத்திச்சு பிரியமானவர்களே. இயேசுவை அவன் எப்பொழுது தூரத்தில் அந்த பிசாசு கண்டதோ ஓடி வந்து பாதத்திலே விழுந்து, தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்து விட்டீரோ, தேவன் பேரில் எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று சொன்னது பிரியமானவர்களே. உடனே ஆண்டவர் கேட்டார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும் போது லேகியோன் என்று சொன்னான். அது நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் லேகியோன் என்று சொல்லுகிறான் பிரியமானவர்களே. அதாவது அந்த பிசாசுகள் எல்லாம் உடனே வேண்டிக் கொண்டது. பிசாசு கூட ஆண்டவர்கிட்ட வேண்டுது பாருங்க, அந்த எங்களை அனுப்புவீரானால் அந்த பன்றிகள் கூட்டத்தில் எங்களை அனுப்பும் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு உத்தரவு கொடுக்கிறார். 2000 பன்றிகள் கூட்டத்தில் பன்றிகள் விழுந்து அந்த கடலிலே விழுந்து மாண்டு செத்தது என்று பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் வந்து பார்க்கும்போது அந்த பிசாசு பிடித்த கொடூரமான மனிதனாகிய லேகியோனை அந்த இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்தவனாய் கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் பிரியமானவர்களே. இது எப்படி நடந்தது, இது எப்படி சாத்தியம், இவனை யாராலையும் அடக்க முடியாதே, இது எப்படி நடந்தது என்று எல்லாரும் பிரமித்து எல்லாரும் கலங்கி கொண்டு இருந்தார்கள் பிரியமானவர்களே. இயேசுவை பாருங்க, நன்மை செய்தார். பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட அந்த மனுஷனை குணமாக்குகிறவராய் இருந்தார் பிரியமானவர்களே. வஸ்திரத்தை உருகிறவன் பிசாசு, ஆனால் வஸ்திரத்தை உடுத்தி அழகு பார்க்கிறவர் இயேசு கிறிஸ்தையா. அந்த மனுஷன் வஸ்திரமே இல்லாமல் இருந்தானா, ஆனா இயேசு வஸ்திரத்தை கொடுத்து அழகு பார்த்தார் ஐயா. இன்னும் அந்த மனுஷன் ஒரு மிருகமாக இருந்தான். கல்லறையில் இருந்தானா அவன் எப்படி இருந்திருப்பான், ஒரு மிருகமாக இருந்திருப்பான். ஆனா இயேசு கிறிஸ்து அவனை மனுஷனாக மாற்றி விட்டார்ப்பா. அந்த அளவுக்கு அவர் மனிதர்களை நேசிக்கிறார். அவர்கள் படும் துன்பங்கள் பாடுகளை அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. எப்பேற்பட்ட பிசாசாக இருந்தாலும் அவருக்கு முன்பாக நிலை நிற்க முடியாது. அவனிடத்தில் இருந்து பிடித்த பிசாசு 1 2 அல்ல, கிட்டத்தட்ட 6000 3000 6000 பிசாசுகள் அவனை பிடித்திருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த லேகியோன் என்கிற சொல் ரோமானிய இராணுவத்திலிருந்து வந்ததாம். அது ஒரு பெரிய இராணுவ பிரிவை குறிக்கிறது பிரியமானவர்களே. இயேசுவின் காலத்திலே கிட்டத்தட்ட 6000 இராணுவ வீரர்கள் அந்த லேகியோன் என்கிற சொல் அந்த இராணுவ வீரர்கள் இருந்தார்களாம். அதான் உன் பேர் என்ன என்று கேட்டபோது நாங்கள் அநேகராக இருக்கிறபடியினால் லேகியோன் என்று சொன்னான் பிரியமானவர்களே. 2000 பன்றிகள்
உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே மாண்டு சாகணும்னா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. 1-2 பிசாசுனா 1-2 பன்றி தானே போயிருக்கணும். 2000 பன்றிகளும் போதுனா அப்போ அவனோடத்துல எத்தனை பிசாசுகள் இருந்திருக்கணும். எவ்வளவு ஆச்சரியமான காரியம். 1-2 பிசாசே ஒரு மனிதனால தாக்கு பிடிக்க முடியாது. 6000 பிசாசை இவனை எப்படியா தாக்கு பிடிச்சான் அப்படின்னு நான் சிந்திக்கும் போது, ஆனால் இதில் ஒரு காரியம் இருக்கிறது. இயேசு வந்து அவனை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று அவனை ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறார். அந்த 6000 பிசாசுகளை காட்டிலும் என்னுடைய வல்லமை பெரிது என்று நிரூபிக்க இந்த காரியம் நடந்திருக்கலாம். பிரியமானவர்களே, இயேசு தன்னுடைய வல்லமையை நிரூபிக்கிறவர். பிசாசின் வல்லமைகளை காட்டிலும் என்னுடைய வல்லமை பெரிது என்று தேவ ஜனங்கள் அதை நம்பி அதை விசுவாசித்து சோர்ந்து போகாதபடிக்கு ஜெபத்திலே காத்திருக்கும்படியாக இப்படியாக நடந்திருக்கலாம். பிரியமானவர்களே, லேகியோனை காட்டிலும் பெரியவர், எப்பேற்பட்ட பிசாசை காட்டிலும் அவர் பெரியவர். பிரியமானவர்களே, ஆனால் நாம் கலங்கி விடுகிறோமே. சின்ன சின்ன காரியங்கள், பிரச்சனைகள், பிசாசினால் வர்ற துன்பங்கள், அது இது வந்த உடனே ஐயோ பிசாசு நான் அப்படி துன்பப்படுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறான், அவ்வளவு டிப்ரெஷனாக இருக்குது, ஒரே சோர்வாக இருக்குது, மன கலக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது. ஆனால் 1-2 பிசாசுக்கே நம்ம கலங்கி விடுகிறோம். பிரியமானவர்களே, 6000 பிசாசுகளை துரத்துவானால் நம்மிடத்தில் இருக்கிற நுகத்தடிகளை முறித்து எறிவதற்கு அவருக்கு எம்மாத்திரம் நேரம், எவ்வளவு நேரம் போதும்? ஒரு நொடியில் செய்ய மாட்டாரா? பிரியமானவர்களே, இதெல்லாம் அற்பமான காரியம். சின்ன சின்ன காரியங்களுக்கும் நீங்கள் துவண்டு போகக்கூடாது. சின்ன சின்ன காரியங்களுக்கும் நீங்கள் தளர்ந்து விடக்கூடாது. ஆண்டவரே, நான் உம்மிடத்திலே காத்திருக்கிறேன், என்னுடைய வல்லமையினாலே நிரப்புங்க, அபிஷேகத்தினாலே நிரப்புங்க, எங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நன்மை செய்யுங்க, பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நின்று போராடி இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிக்கத்தக்கதான கிருபையை தாங்கப்பா என்று சொல்லி அவரை நாம் பற்றி கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, சில பிசாசுகளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி சில பிசாசுகள் போவாது. அதனால நாம் அதிகமாய் ஜெபம் செய்வோம், அதிகமாய் உபவாசிப்போம், அதிகமாய் தேவனிடத்திலே காத்திருப்போம். நாம் எல்லாவற்றிலும் இயேசுவே கிறிஸ்து என்று இதிலெல்லாம் நிரூபிச்சிருக்கிறார். இதெல்லாம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறார்? நானே கிறிஸ்து என்று ஆண்டவர் விளங்க செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் நல்ல ஜெபத்திலும் உபவாசத்திலும் அவருடைய பாதத்திலே காத்திருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு நிமிடம் கண்களை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காய் உமக்கு நன்றிப்பா. ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்கள் பேசினீங்களேப்பா. அப்பா, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக இருந்து அமர்ந்திருந்தாலும் எங்கே 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தை தேடுவார்களோ அந்த இடத்துல நான் இருப்பேன் என்று சொன்னீங்களேப்பா. எங்களிடத்துல இருந்து எங்களோடு கூட பேசி எங்களை உணர்த்தி, எங்களை பலப்படுத்தி, எங்களை நல்வழிப்படுத்தி, எங்களை தைரியப்படுத்தி இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு நீங்கள் தரப்போகிறதற்காய் உமக்கு நன்றி. எந்த காரியத்தை கண்டு நாங்கள் பயப்படாமல் ஆண்டவரே உம்முடைய ஆவியை பெற்று நன்மைகளை பெற்று இன்னும் தகப்பனை பிசாசின் வல்லமைகளை முறியடித்து நீரே கிறிஸ்து என்று மற்றவர்களுக்கு பறைசாற்ற எங்களுக்கு கிருபை தந்து அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரமே உயரட்டும், உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் மாத்திரமே என்றும் 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 சதா காலமும் உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.